ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எல்லார்கிட்டயும் கண்டிப்பா ஒரு ஆதார் கார்டு இருக்கும். ஆனா, அந்த ஆதார் கார்டு நம்ம கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸு. உங்களுடைய ஆதார் கார்ட ஆன்லைன்ல இலவசமா அப்டேட் பண்றதுக்கான டைம்லைன் கால அவகாசம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆதார் ஆப் அதுவும் நிப்பாட்டிட்டு புதுசா ஒரு சூப்பரான ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில என்னென்ன புது வசதிகள் இருக்கு? ஆதார வந்து எப்படி ஈஸியா அப்டேட் பண்றது? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நாம ஏன் ஆதார் அப்டேட் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆதார் இன்ஃபர்மேஷன்ல எந்த ஒரு மோசடியும் நடக்கக்கூடாது. எல்லாமே கரெக்ட்டா பாதுகாப்பாவும் இருக்கணுன்றதுக்காக கடந்த 2016ஆம் ஆண்டு வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் ஆணையம் ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதன்படி நீங்க ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷம் ஆகிருச்சுன்னா, கண்டிப்பா உங்க இன்ஃபர்மேஷன் ஒரு முறையாவது அப்டேட் பண்ணியே ஆகணும். இது நம்மளோட பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. சரி, எதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நேமு, அப்பா அல்லது கணவர் பெயரு, அட்ரஸு, மொபைல் நம்பர், பிறந்த தேதி இதில ஏதாவது மாற்றம் இருந்தா கண்டிப்பா புதுப்பிக்கணும். சப்போஸ் மாற்றம் இல்லனாலும் பரவால்ல. 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். முக்கியமா வீட்ல சின்ன குழந்தைகள் இருந்தா கவனமா கேளுங்க. குழந்தைங்க வளர வளர அவங்களுடைய கைரேகை, கருவிழி இது மாதிரியான பயோமெட்ரிக் விபரங்கள்லாம் மாறும் இல்லையா? அதனால குழந்தைகளுக்கும் அந்த புதுப்பிப்பு ரொம்பவே அவசியம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெயரு, பிறந்த தேதி, பாலினம், முகவரி, மொபைல் நம்பர், இமெயில் மற்றும் பயோமெட்ரிக் இது எல்லாத்தையும் முழுசா அப்டேட் பண்ணோம்னா, நீங்க நேரா உங்களோட பக்கத்துல இருக்கிற ஆதார் பதிவு மையத்துக்கு, ஆதார் சென்டர் தான் போய் ஆகணும். ஆனா அட்ரஸ மட்டும் நீங்க மாத்தணும்னா, எங்கேயும் அலைய தேவையில்ல. myAadhar.uidi.gov.in இந்த வெப்சைட்லயே நீங்க டைரக்ட்டா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் கொடுத்திருக்க மிகப்பெரிய அப்டேட் என்னன்னா, இந்த வெப்சைட் மூலமா ஆதார இலவசமா அப்டேட் பண்றதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2027 ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த கட்டணமும் இல்லாம இலவசமா நீங்க ஆன்லைன்லயே அப்டேட் பண்ணிக்கலாம். இது மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஆதார அப்டேட் பண்ணலன்னா, என்னென்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, ஆதார் லிங்க் பண்ணியிருக்க எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து, கவர்மெண்ட் சப்சிடியில இருந்து இது மாரி நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஆதார் அப்டேட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. இதில இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு. ரொம்ப நாளா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த எம்-ஆதார் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே பயன்பாட்டில இருந்து நிறுத்தப் போறாங்க. அதுக்கு பதிலா புதுசா பார்த்தீங்கன்னா, ஆதார் அப்படின்னு ஒரு புது ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே அந்த புது ஆப் இன்ஸ்டால் பண்ண அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த புது ஆப்ல என்ன ஸ்பெஷல்னா, உங்களுடைய ஆதார் விபரங்கள் ரொம்ப ஈஸியாவும், பாதுகாப்பாவும் QR கோடு மூலமா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற வசதியும் கொடுத்திருக்காங்க. ஸோ மக்களே, இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்க ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷம் ஆயிருச்சா? உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா? இல்லையான்ட்டு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நமக்கு டைம் இருக்கு. வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்லயே ஃப்ரீயா அப்டேட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பர் அண்ட் பீஸ்.